கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷம்னா கார்த்திகை மாசமே ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. திருவண்ணாமலை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. திருவண்ணாமலையில கொடி ஏற்றத்தோட திருவிழா மாதிரி இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும். அதுபோல முருகனுக்கும் ரொம்ப உகந்தது இந்த கார்த்திகை தீபம். அதுவும் குறிப்பா கார்த்திகை தீபத்துக்கு முன்னால் வரும் பார்த்தீங்களா பரணி. பரணி அன்னைக்கு தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லதா. அதாவது நம்ம யாருக்காவது தப்பி தவறி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது பூர்வ ஜென்ம பாவங்கள் ஏதாவது இருந்தா கூட பரணி அன்னைக்கு தீபம் ஏத்தும் போது போய்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஐதீகம். கண்டிப்பா நாமளும் தீபம் ஏத்துவோம். இப்ப நம்ம இந்த நகைச்சுவை காட்சி பார்க்கலாம். மார்னிங்கா. நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம குளிக்கணும். இந்த மாடசாமிய மலசாமி ஆக்கிட்டியா? வடுவா. ஜோதி, என்னடி நீ போய் மெயின் ஆஃப் பண்ணு. எதுக்கு? சாஞ்சா மாஞ்சா சோஞ்சா சாஞ்சா ஜாஜா ஜாஜா. பாத்துட்டியா? சி, சொல்றது செய். கடவுளே. ஏய் ஜோதி, நான் விசில் அடிப்பேன், அப்பதான் நீ ஆன் பண்ணும். என்னமோ போ. எஸ். ஹே சோனா ஹே சோனா ஹே சோனா ஐ லவ் யூ டா தேராரா. என்ன சூடு, என்ன சூடு. இறாடே, இந்த கொதிக்கிற தண்ணிய வச்சு தோட ஒரிக்கிறா. அன்னைக்கு என்னண்ணா ஸ்டீம் பாத்தா ரிட்டர்ன் பண்ணி விட்டேடா. என்ன இதை விடுங்கண்ணே, சோப் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இப்ப எடுத்துட்டு வாங்க போங்க. சோப்பாடா கேட்கிற சோப்பு வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு வைக்கிறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என்னையா நானா? அட இருக்கு, அவசரப்படாதீங்க, கதவை சாத்திட்டு வர. அட அது கூட வேணாமா? இந்த வர்றேன். ஐயோ, அங்க திட்டுற மாதிரி திட்டிட்டு இங்க இப்படி கூப்பிடுறாங்களே. அட அவசரத்தை பாரு. I just can't understand these girls. ஐயோ. என்ன கிளவி சத்து கேக்குது? ஏலை, கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எங்க கீழே வர்றா, விட்டத்தை பாக்குற. அண்ணா என்னென்ன பண்றீங்க? களி கிண்டிட்டு சரியா? நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்கண்ணே. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு எப்படி தலை பொங்கல், தலை தீபாவளி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே போல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமா கொண்டாடப்படுறது தலை கார்த்திகை. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா தலை கார்த்திகை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணமான பொண்ணு தன்னுடைய சகோதரர்கள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுசோட இருக்கணும், செல்வ செழிப்போட இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தலை கார்த்திகை கொண்டாடப்படுது. சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிக்கு சீர்வரிசைகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க ஏழையா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், எவ்வளவு சீர்வரிசை வேணும்னாலும் கொடுக்கட்டுங்க. இருந்தாலும் அந்த சீர்வரிசையோட கண்டிப்பா ஒரு குத்து விளக்கு இருக்கணும். அந்த குத்து விளக்க அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஏத்தி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லாம தன்னுடைய சகோதரர்கள் என்னைக்குமே தன்னோட ஒற்றுமையா சந்தோஷமா அவங்களும் நீண்ட ஆயுசோட இருக்கணும்னு வழிபடுவாங்க. இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்கு. சரி வாங்க இந்த நகைச்சுவை காட்சியை பார்க்கலாம். மீனாட்சி. யாரு? லாரா தத்தா. நான் மாப்பிள்ள வந்திருக்கேன். ஐயோ நீயா?
இங்க ஆம்பளைங்க வரக்கூடாது. அதனாலதான் இப்படி பொம்பளை கெட்டப்ல வந்திருக்கேன். எப்படி இருக்கு என் கெட்டப்பு? ரெண்டும் கலந்துருக்கு. அதான் 9 மணிக்கே வந்தேன். அன்னைக்கு நான் கொடுத்த ஆரஞ்சு மிட்டாய கண்ணுல குடுத்தியா? கொடுத்தேன். அதுவும் நல்லா திருப்பி குடுத்துட்டு வாங்கினேன். இந்த பாரு, ஆரஞ்சு மிட்டாய் வாயில வச்சா அது ஒண்ணும் மனசை இழக்காது, வயிற்றை தான் போய் கலக்கும் நல்லா. நீ அவர் மனசை இழக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. அதுக்கு நான் என்ன பண்றது? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஊத்தாப்பம். ஏன் குழி பண்ணி ஆரம்பிச்சு சொல்லேன். இந்த பாரு, நம்ம கோயில்ல என்ன விசேஷம்? அம்மன் கோவில்ல திருவிழா. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டபுள் உண்டு மஞ்சள், டபுள் உண்டு சந்தனம், ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து உள்ளுக்குள்ள பிஸ்லரி வாட்டர் விட்டு நல்லா கலக்கி மனசுக்கு பிடிச்சவங்க மேல ஊத்துவாங்க. அது எனக்கு தெரியும். கள்ளி இல்ல, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். நீ மஞ்சள் தண்ணி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இரு. உன் கண்ணனோட மனச இந்த மாப்பிள்ளை திருட்டு சாவி போட்டாவது திறப்பான். நிஜமா? நிஜமாவா? உன் மேல சத்தியமா? ஓகேயா? அப்ப நான் வரட்ட? எப்படிங்கிறது யார் கண்ணிலும் படாம போவேன். அத பத்திலாம் நீ கவலைப்படாத. இந்த அக்கா தோல்ல கையா போட்டுக்கிட்டே போயிருவேன். வரட்டா? வாக்கா அப்பே பிடிச்சு குத்த வச்சுக்கிட்டே இருக்க. வாய பாத்து போ. எப்படி போவோம்? இப்ப என்னடா பண்றது? உமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்டா. அவளால தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஏய், பாம் பத்திக்குடா. அத்திக்கு வெளியே போடுறா. ஐயோ, பீடி தூக்கி போடுறியாடா? பாம போடுறா. அடா பாய். ஐயோ, போடா பண்ணி. மேல போடா. வா, சீக்கிரம் வா. போனா மேனேஜா, நம்ம முதலாளி வீட்டுக்கு 4 பக்கமும் கதவு இருந்தும் நாம ஏன் திருடங்க மாதிரி சுவரேறி குதிச்சு உள்ள வர்றோம்? நம்ம யாருக்கும் தெரியாம உமாவை பார்க்கணும். அதுக்காக அந்த ரூட்டை செலக்ட் பண்ணேன். சீக்கிரம் வா. உமாவை நாளை காலையில பார்த்து சொல்லக்கூடாதா? அது வரைக்கும் தாங்காதரா. முதலாளிங்க குழம்பி போயிருக்கானுங்க. உடனே உமாட்ட விஷயத்த சொல்லணும். வா. ஏய், இங்க என்ன ஆர்மி பரேடா நடக்குது? பூனை மாதிரி வாடா. ஏன்டா அப்படி பண்ண? நீ தானே சொன்ன பூனை மாதிரி வரணும்னு. டேய், பாம்பு அடிச்சல உனக்கு என்னமோ ஆயி போச்சுடா. பூனை மாதிரி எஃபெக்ட் கொடுத்த. சர்ரா, பூனை மாதிரி வர வேணாம்டா. பாம்பு மாதிரி அமைதியா வா. பாம்பு இம்சடா.